அந்த ஐஸ்கிரீமுக்கு மக்கள் வச்ச பிராண்ட் என்ன தெரியுமா? பாய் ஐஸ்கிரீம். மக்கள் வச்ச பிராண்டு ஒன்று சொல்லவா? உங்கள் பிராண்டுக்கு நீங்கள் பேர் வச்சு அதை முன்னேற்றுவதை விட உங்கள் பிராண்டுக்கு இந்த உலகம் பேர் வச்சதுன்னா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராண்டுன்னு அர்த்தம். மறந்துடாதீங்க, அது உங்களுக்கு நடந்திருக்கு. பாய் ஐஸ்கிரீம். வெறும் வாழையிலேயே ஐஸ்கிரீம் விற்கிறோமே, என்ன பண்ணலாம் யோசிச்சிருக்காரு. கொஞ்சம் பாதாமை போடு, கொஞ்சம் ஐஸ் கட்டியை போடு, கொஞ்சம் பாலை ஊற்று, கொஞ்சம் நன்னாரி சிரப்பை ஊற்று. டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கே, ஆஹா இது ஒர்க் அவுட் ஆகுமே, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ஜிகர்தண்டான்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணதே இவங்க தான் நினைக்கிறப்ப மரியாதைக்குரிய அந்த பெரியவர்களுடைய எண்ணம், ஒரு விஷன் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. இந்த டேஸ்ட் மக்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் சாப்பிட்டு பார்த்துருக்காரு, குடும்பம் சாப்பிட்டு பார்த்துருக்கு, 10 குழந்தைங்க. அதில் மூத்தவரோட பெயர் பீர் முகமது. இப்போ இருக்காங்களே தம்பிங்க, ஆஷிக் அண்ட் சலீம், அவருடைய தந்தையார் பீர் முகமது அவர்கள். அவர் 8வது படிக்கிறப்ப படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு குடும்ப சூழல்னால தனக்கு அப்புறம் 9 தம்பி தங்கைகள் இருக்கிறதுனால பிஸ்னஸ்க்கு வராரு. 2 பேரும் சேர்ந்து செய்து உருவாக்கிய பிராண்டு. அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை வருது, அவங்களும் நல்லா இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு வராங்க, இந்த பிராண்டுக்குள்ளே வராங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஒரே ஒரு மனிதனுடைய எண்ணம் அடுத்தடுத்த தலைமுறையை கடந்து 4 தலைமுறையாக ஒரு பிராண்ட் இருக்குன்னு சொன்னால் அதற்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை நம்ம எல்லாம் பரிசாக